இதை பாருங்கள், நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக. வாவ், வாவ், ஃபேன்டாஸ்டிக். ஸோ இது அப்படியே வச்சுட்டு மேலே எல்லாத்துலேயும் நம்ம போட்டு பிளேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் அவங்க பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? அப்போ எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்கல சாஃப்டான ரசகுல்லா, அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர். இந்த இதை முன்னாடி போட்டான். ஏன் இது ஃபஸ்ட்டு வந்துச்சு? கடைசியில் தானே வரணும். ஐயோ, நல்ல ப்ராடக்ட், ஃபினிஷ் ப்ராடக்டை இப்போ காட்டியாச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். மியூசிக் அப்புறம் ரசகுல்லா வரோம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபேப்லஸாக காட்டியிருக்கேன் பாருங்கள். என் அன்பு வணக்கம். நான் 2 லிட்டர் எருமைப்பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஊற்றிக்க போகிறேன். ஆக்சுவலாக ரசகுல்லாவுக்கு வந்து எருமைப்பாலில் ஊற்றி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, பேக்கெட் பால் எதுவாக இருந்தாலும் போடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஒன். ஸோ அதை நான் ஊற்றிக்கிறேன். ஓகே, இது நல்ல கொதி வரட்டும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் பாலை திரைய வைக்கணும். இந்த ரசகுல்லாவுக்கு வந்து பாலை திரை வைக்கிறது ஒன்று மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா யார் வேணாலும் ரசகுல்லா பண்ணிடலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிரிக்கெட் பால் மாதிரி வரப்போதா இல்லை ஸ்பஞ்சு மாதிரி பூ போல் வரப்போதா அப்படின்றத நம்ம எப்படி பாலை திறக்க வைக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 3 டைப்பாக பண்ணுவாங்க இந்த பால் திரைய வைக்கிறது. ஸோ நான் வந்து ஈஸியஸ்ட் வே அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன், லெமனால் இது பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி லெமன் ஜூஸு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த லெமன் ஜூஸ் இருக்கணும். ஒரு 2 லெமன் புரிஞ்சால் அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து கனடா, யூஎஸ் அங்கெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியாலலாம் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெமன்லாம் அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு லெமன் புழிஞ்சு பாருங்கள். அப்படி தேவைப்பட்டால் இன்னொரு 6 லெமன் புரிஞ்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதை நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பாலை ஊற்றினதை நான் கிண்டிக்கிறேன் பொறுமையாக. இப்போ தான் லேசாக சூடேற ஆரம்பிக்குது. ஸோ இதோட ரேஷியோ என்னென்னா, நான் வந்து 30 ml லெமன் ஜூஸை நான் இதில் ஊற்றிக்கிறேன். அதோடு என்ன பண்ண போகிறேன், இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியும் நான் ஊற்றிக்கிறேன் இதுலேயே. இந்த மாதிரி இந்த கெட்டி தயிரை லேசாக தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த டயத்தில் நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். எடுத்து உடனே ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அந்த குக்கிங்கை ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இது அப்படியே ட்ரெயின் ஆகும். உடனே நம்ம இதை புழிஞ்சின்னு கூட நான் திருப்பியும் இன்னொரு டிப் கூட நான் கொடுக்குறேன். அந்த தயிர் மாதிரி ஆடணும்னு பதம் காட்டினேன்ல, அதுக்கப்புறம் ஒரு சேஃபாக இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூபோ இல்லை நார்மல் பச்சை தண்ணியோ ஊற்றிட்டிங்கன்னா அந்த குக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் ஆகிடும். நம்ம வந்து அந்த சாஃப்ட்னஸை நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். பொட்டலை மாதிரி இப்படி மடுக்கி அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட வேண்டியது தான். இதில் வந்து நம்மளோட பலத்தை ஃபுல்லாத்தையும் காட்டிடக்கூடாது. இந்த பன்னீர்லாம் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், மேலே வெயிட் வைக்கிறோம்ல, அந்த ப்ராசஸ்லாம் இதுக்கு பண்ணவே கூடாது. என்ன பண்ணும், இந்த மாதிரி நல்லா இப்படி உருட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு டேப்லேயோ இல்லையோ இப்படி ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே ஹேங் ஆகி இருந்துச்சுன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாம் ஸ்லோவாக வெளியே வந்துடும். ஏன்னா உங்களால் சூடாக இருக்கும்போது உங்களால் புளிய முடியாது. என்னால் புளிய முடியும், நான் இப்போ புளிஞ்சிடுறேன். ஆனால் உங்களால் சுட இருக்கும்போது புளிய முடியல அப்படின்னா நான் இந்த ப்ராசஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க, புளிஞ்சதுன்னா. கையில் இந்த பகுதியிலையும் வச்சு இதை நம்ம நல்லா மசிக்க போகிறோம். ரொம்ப ஹாஷாக பசையக்கூடாது. இதை நல்லா நீட் பண்ணுறதுக்கு பவுலெல்லாம் போட்டு பண்ணாதீங்க, தட்டில் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா தேய்ச்சி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா தெரியும், சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். ஒரு க்ரம்பிள்ஸு லம்ப்ஸ் இல்லாமல் இப்படி வந்துருச்சுன்னா துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் சுகரை நான் மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன்.
இதுக்கப்புறமா 1க்கு 4 தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ 8 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 ஏலக்காவை இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருட்டி நம்ம வச்சுக்கணும். உருட்டும் போது ஒரு விஷயத்தை நல்லா கவனமாக வச்சுக்கணும். அது என்னென்னா, நம்ம என்ன சைஸ் உருட்டுறோமோ அது வேக வைக்கும்போது டபுள் த சைஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் உருட்டும் போதே எந்த சைஸுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உருட்டியாச்சு. கொஞ்சோண்டு கொசர் இருக்குது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இந்த ரசகுல்லாவை 2 விதமாக குக் பண்ணுவாங்க. ஒன்று என்ன மெத்தட்னா, ரசகுல்லாவை போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதில் ஊற்றி அப்படியே கொதிக்க விடுவாங்க. அது என்ன ஆகுனா, மைதா மாவு ஊற்றினோடனே நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும், அப்படியே நல்லா சர்க்குலேட் ஆகி எல்லாம் கவர் ஆகி குக் ஆகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு, இது ரசகுல்லா குக்கிங் டைம் வந்து 15 மினிட்ஸ். ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து அது எல்லாத்தையும் திருப்பி விட்டால் அப்படியும் இதை குக் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுறது வந்து இந்த 2வது வாட்டி ஸ்டைல் இது. ஸோ இது அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. 5 நிமிஷத்துக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நம்மளும் திருப்பி விட்டுடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்துடலாம். இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அழகாக வச்சுட்டா உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, அதனால் பூ மாதிரி வைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே இந்த சுகர் சிரப்பை அப்படியே ஊற்றிடுறேன். வா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுவே சாட்சி இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை கண்கூட காட்டுறதுக்கு. அப்படியே நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சேன். மொத்தமாக அப்படியே சுகர் சிரப்போடு இது ஊற்றிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அப்படியே உடஞ்சே போயிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சுகர் சிரப் மேலே அப்படி ஊற்றின இதுக்கு அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் பீசஸ் எல்லாம் வெளில வந்து பார்க்க முடியுது. இதுதான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள், இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை பிளேட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து வச்சு. ஆக்சுவலாக வந்து ரசகுல்லா வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடானா வார்மாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். என்னோடய ரெக்கமெண்டேஷன் நல்லா ஒரு வார்மாக அப்படி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு ஃபேபுலஸாக இருக்கும். ஸோ இதை எடுத்து நான் அப்படியே ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து சர்வ் பண்ணிக்க போகிறேன்.